தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 27வது வசனம். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்மை செய்கிறவர்கள் தயை பெறுவார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவங்க நன்மையை மாத்திரம் செய்கிறவங்களை அதிகமா விரும்ப மாட்டார்கள். ஆனால் மனுஷனுடைய கண்களிலிருந்து தயவு கிடைப்பதை காட்டிலும் கர்த்தருடைய கண்களிலிருந்து தயவு கிடைப்பதுதான் மிக முக்கியமான காரியம். அப்போ ஆண்டவருடைய கண்களிலிருந்து எப்படி நமக்கு தயவு கிடைக்கும் என்றால், நன்மையை மாத்திரம் ஜாக்கிரதையோடு நாம் செய்யும் பொழுது, ஜாக்கிரதையோடு நன்மையான காரியங்களை தேடுகிறவர்களுக்கு தான் ஆண்டவருடைய கண்களிலிருந்து நமக்கு தயவு கிடைக்கிறது. அப்போ தீமையை தேடுகிறவர்களுக்கோ தீமையே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பூமியிலே வாழ்கிற போது எல்லா நேரத்திலும் தீமையான காரியத்தை தேடி தீமையான காரியங்களை செய்கிற மனிதர்கள் இந்த பூமியிலே தீமையை அனுபவிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, துர்ச்சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். அப்போ இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, யாரெல்லாம் தீமையான காரியத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தீமை மாத்திரம் நடக்கும். ஒரு சில பேர் எந்த இடத்திற்கு போனாலும் ஒரு சில கெட்ட காரியத்தை, தீமையான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வார்கள். காரணம், அவருடைய இருதயத்திலே கெட்ட சிந்தனைகள் தான் காரணம், துர்சிந்தனைகள் தான் காரணம். அப்படிப்பட்ட குணங்களை நம்முடைய இருதயத்தில் இருக்குமே ஆனால் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட, அதை நாம் இதயத்திலிருந்து முற்றுமாக கழுவி பரிசுத்தமுள்ள இருதயமாக மாற்ற நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய கருத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிப்போமா? என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் ஒரு அருமையான வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியான செய்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் காண்கிறீரே அப்பா. அவருடைய இருதயத்தின் நோக்கங்களை நீர் அறிந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. அவர்கள் குடும்பங்களுக்காக எடுக்கின்ற முயற்சிகள், தங்களுடைய பிள்ளைகளுக்காக வருங்காலத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீர் காண்கிறீரே, அறிகிறீரே. உமக்கு நன்றி தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நன்மையை மாத்திரம் தேட, அதை ஜாக்கிரதையோடு செய்ய, கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, அதன் மூலமாக உம்முடைய கண்களில் இருந்து தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ தீமையான காரியங்களை யோசிக்காதபடி, தீமையான காரியங்களை சிந்திக்காதபடி எங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரியும் அப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும். உம்மிடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. குறை குற்றம் யாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.